உள்ளே வந்து ரொம்பவே இருட்டாக இருங்க, நல்லா லைட் இல்லாமல் போக முடியாது. இதுதான் அந்த குகைங்க. அந்த இன்னொரு வழியும் பாருங்கள், அங்கே வருது பாருங்கள். ரெண்டுமே ஒரே வாசல் தான். இது வரைக்கும் நமக்கு குகை என்பது வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஃபுல்லாக வௌவால்கள் நிறைய இருக்குது. ஃபுல்லாக வௌவால் தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக நம்ம போக போக ஏதாச்சும் வௌவால் சுற்றிட்டு இருக்குது. படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் போகலாம். சரி, எவ்வளோ குறுகலாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். இது வந்து ஒரு மலைப்பகுதிங்க, மொத்தமே ஒரு மலைப்பகுதி. புத்த ஸ்தூபங்கள் இங்கே இருக்குது. இதை தான் புத்த ஸ்தூபி இல்லைனா புத்த விகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே தொடர்ந்து இன்னும் 14 இருக்குது. அதில் நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு. புதையலுக்காக நிறைய வந்து இந்த வரலாற்று சிறப்புகளை வந்து நினைவு சின்னங்கள் வந்து சிதலப்படுத்திருக்காங்க. உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே வேர்த்து கொட்டிச்சிங்க. தமிழை இது வரைக்கும் யாருமே காட்டாத ஒரு இடங்க. இந்த குகையை பற்றி இது வரைக்கும் தமிழில் யாருமே வீடியோ போட நாம தான் முதல் முறை போட்டிருக்கோம். முக்கியமாக சோழ வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் இந்த குகையை வந்து பயன்படுத்தியிருக்காருங்க. இதை பற்றி முழுமையாக பார்க்க காணொலியை முழுசா பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் CJ. இப்போ நம்ம ஆந்திர மாநிலத்தில் கடப்பா மாவட்டத்தில் நந்தலூர் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு பின்னாடி தெரியுங்களா ஒரு பெரிய மலை. இந்த மலையில தான் நான் ஏற்கனவே சித்தவட்டம் கோட்டையை வந்து காட்டியிருப்பேன். அந்த காணொலியோட தொடர்ச்சி தான் இந்த ஒரு வீடியோங்க. அந்த சித்தவட்ட கோட்டை வரைக்குமே இந்த மலையிலேருந்து ரகசிய ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. சோழ மன்னர்கள் வெட்டப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை, அதை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே புத்த துறவிகள் வந்து 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இங்கே வந்து அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து இது கூகுள் மேப் லிங்க்ல நான் கொடுத்துறேன். இந்த வழியாக உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து நாம ஒரு கொஞ்ச தூரம் உள்ளே போனோங்க. நான் காட்டுறேன் இடம், வழி பாருங்கள். வழி வந்து கொஞ்சம் நல்லா தொழில் துறை வந்து பராமரிக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் வர்றதில்லை, போகிறதில்ல. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது எந்த இடம் வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 2 வீலர் வந்து கொண்டு வரலாங்க. வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியை தான் இப்போ வந்து நம்ம வந்தோம், சரிங்களா. உள்ளே வந்ததுமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு சமாதி இருக்குங்க. இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்த ஒருத்தருடைய சமாதி இருக்குது. இது ஒரு தர்காவாகவும் இந்த இடத்த வந்து வழிபடிட்டு இருக்காங்க. இவர் யார் என்னன்றதை நான் மேலே போய் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஒரு காணொலி சித்தவட்டம் கோட்டையை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான். அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வந்தோம், இந்த இடத்த ஏன் காட்டிகிட்டு இருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே போகலாம். இங்கே தான் குகை இருக்குது. நம்ம தேடி வந்த குகை பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் வந்து தொல்லியல் துறை வந்து பராமரிக்கிறதுனால நமக்கு படிகள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி கைப்பிடிகளும் இரும்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே வந்ததுமே பார்க்கலாங்க. தொல்லியல் துறையோடைய ஒரு அறிவிப்பு பலகை வந்து வச்சுருக்காங்க. அதாவது இங்கே ஒரு குகை இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ அதுக்குள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் முயற்சி பண்ணக்கூட போக இங்கேருந்து 52 கிலோமீட்டர் இந்த குகை வந்து சித்தவட்ட கோட்டைக்கு போகிறதா சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு அந்த குகையை பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த குகை. இங்கே ஒரு குகை இருக்குங்களா, அதே போல் இங்கே ஒரு குகை இருக்கு பாருங்கள். இரண்டுமே ஒரே வழியில் உள்ளே போகிறது தான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்து இந்த குகையோடைய வரலாறு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உள்ளே வந்து ரொம்பவே இருட்டாக இருங்க, நல்லா லைட் இல்லாமல் போக முடியாது. முதல்ல இது போன்ற குகைகளில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே பார்த்துக்கிட்டு தான் நம்ம போக முடியும். வௌவால்கள் நிறைய இருக்குங்க. வௌவால்கள் நிறைய இருக்குது, தெரியுதுங்களா. இதுதான் இந்த குகைங்க. உள்ளே வந்தால் நல்லா கூலிங்காக இருக்குது உள்ளே. இப்போது இன்னொரு வழி சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்னொரு வழியும் பாருங்கள், அங்கே வருது பாருங்கள். ரெண்டுமே ஒரே வாசல் தான். 2 வாசல்கள் வச்சுருக்காங்க. வௌவால்கள் நிறைய சுற்றிட்டு இருக்குது. இது வரைக்கும் நமக்கு குகை என்பது வந்து நல்லா அகலமாக இருக்குது. ஃபுல்லாக வௌவால்கள் நிறைய இருக்குது. ஃபுல்லாக வௌவால் தான் அங்கே இருக்குது. ஃபுல்லாக நம்ம போக போக வௌவால்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. வௌவால்கள் சுற்றிட்டே இருக்குது. உள்ளே கண்டிப்பாக போக முடியாது. உள்ளே போகுதுங்க, ரொம்ப சின்னதாக குறுகலாக போகுது. கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். போகலாமா? நல்ல தைரியமாக உள்ளே இருந்து ஆனால் ஓடி வந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா இந்த குகை கேட்டு கூட போடலை, போட்டு வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் வௌவால் சுற்றிட்டு இருக்குது. ஏதாச்சும் திடீர்னு ஓடி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இது வரைக்கும் போகலாம் கொஞ்சம். தெரியுதுங்களா? ஆமாங்க, உள்ளே போகுது. படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும்
போகலாம். இதுக்கு மேலே ரொம்ப சின்னதாக இருக்குது கேப்பு, தெரியுதுங்களா? எவ்வளோ தான் இருக்குது, மேலே உள்ளே போக முடியாது. இப்போலாம் போங்க. தெரியுது எவ்வளோ புருகலாக இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்தோம். வௌவால்கள் வேறு, வௌவால்கள் நிறைய இருக்குது பாருங்க. ரொம்ப குறுகலாக இருக்குது. ஆனால் உள்ளே படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, கேப் இருக்குது. தெரியுதுங்களா? இந்த குகையோட அமைப்பு வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குங்களா, இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. இங்கே பார்க்கலாம், நம்ம ஏதோ செதுக்கின மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? இங்கேயும் வெட்டியிருக்காங்க, பாறைகளை வெட்டி தொலைச்சிருக்காங்க. ரொம்ப கடுமையான ஒரு பாறை தான். இப்போ இந்த வழியில் அப்படியே போகலாம். இங்கே ஓட்டு இருக்கு, ஒவ்வொரு நிறைய இருக்குங்க பாருங்கள். ஒவ்வொரு பாருங்கள், ஒவ்வொரு இருக்கு. இவன் தான் ரொம்ப தைரியமாக உள்ளே வரான். செடிகள் அமைச்சிருக்காங்க பாருங்கள். உள்ளே போயிட்டு வர, உள்ள இறங்க படிகள் அமைச்சிருக்காங்க. நம்ம கீழே முதல்ல பார்த்தோம், இஸ்லாமியர் வழிபடக்கூடிய ஒரு சமாதி ஒன்று இருக்குது. அந்த சமாதியில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு காலத்தில் இந்த குகை வழியாக சித்தவட்ட கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த தர்கா, போன காணொலி பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு, அந்த தர்காவையும் அந்த மசூதியும் நான் காட்டியிருப்பேன். அதை வழிபட்டுட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க. இதுக்குள்ளே ஒரு போயிட்டு வர 48 நாளாக இருக்குது. வெறும் கையில் விளக்கு இருக்குங்களா, அந்த காலத்தில் அந்த விளக்கை மட்டுமே பயன்படுத்தி இதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்காரு. போனவர் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க இஸ்லாமியர் முறைப்படி 40வது நாள் காரியமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்ததுனால அல்லாஹ்வுடைய அருளோடு இந்த குகைக்குள்ளே போயிட்டு சித்தவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்காவை வழிபட்டுட்டு வந்தார்னு சொல்லிட்டு இவர் அதுக்கு பிறகு இறந்து போயிருக்காரு. இறந்து போனதுக்கப்புறம் இந்த இடத்துலயே அவர் புதைச்சிட்டு இன்னைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுதான் கீழே இருக்கக்கூடிய அந்த சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. சரிங்களா? சரி, இந்த குகைக்கும் சோழர்களும் என்ன சம்மதம் நீங்கள் கேட்கலாங்க. இப்போ இந்த ஊர் நந்தலூர் எனக்கூடிய இந்த ஊரில் ஒரு சௌமிநாதர் கோவில், சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து குலோத்துங்க சோழன் வந்து கட்டியிருக்காருங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் முடிக்கப்படலை. அதுக்கு பிறகு மற்றவர்கள் கட்டி முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சித்தவட்ட கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் குலோத்துங்க சோழனுக்கும் மிகவும் நெருங்கிய ஒரு உறவு இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால இந்த வழியில் சித்தவட்ட கோட்டைக்கு குலோத்துங்க சோழன் போகிறதும், அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய அரசர்களும் ஆபத்து காலத்தில் போர்க்காலங்களில் இந்த வழியை வரதும், தேவையான பொருட்கள் கொண்டு வர ரகசியமாக இந்த குகையை வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லப்படுது. எதற்காக குலோத்துங்க சோழன் வந்து இதில் இருக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் அவர் கோவில் கட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சோழர்களை தெலுங்கு அரசர்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம் இன்னைக்கு இருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழன் பிறப்பால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கத்திய சாளுக்கிய மன்னனுக்கு பிறந்த ஒருவர். அவர் எப்படி இந்த சோழ வம்சத்துக்கு வராருன்னா, நம்ம இதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துலாங்க. இதை பற்றி நம்ம விவாதிக்க தேவையில்லை. ராஜராஜ சோழன் மகனாகிய ராஜேந்திர சோழனின் மகளுக்கு பிறந்தவர் குலோத்துங்க சோழன். அவருடைய மகளை கிழக்கத்திய சாளுக்கிய அரசருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அவர்கள் இருவருக்கும் பிறந்தவர் தான் இவர். அதனால அவர் இந்த சோழ வம்சத்தை ஆட்சி செய்யனால தெலுங்கு சோழர்கள் மாறிட்டாங்க 11ஆம் நூற்றாண்டு காலத்திலும் சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்து தமிழுக்காக நிறைய ஆட்டிருக்காரு. அந்த இடத்துல தெலுங்குன்னு சொல்லி தன்னை காட்டிக்கல. 52 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதை காரணமாக வச்சியும் தெலுங்கர்களுக்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா கிழக்கத்திய சாளுக்கிய அந்த ராஜ்யமும் சோழ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இங்கே குலோத்துங்க சோழன் வந்து இருந்திருக்காரு, இங்கே கோவில் கட்டியிருக்காரு. அதன் காரணமாக வச்சு இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் சொல்கிறாங்க. இன்னும் நமக்கு இருந்த சந்தேகத்துக்கு அந்த கோட்டைக்கு செல்லக்கூடிய இந்த சுரங்கப்பாதை வந்து காட்டியாச்சு. இது வந்து யாரும் இயற்கையாக உருவானதில் மக்களால் வெட்டப்பட்டது தான் உள்ள நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் புத்த துறவிகள் வாழ்ந்திருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. அது மேலே போய் நம்ம பார்க்கலாம். அவர்களும் இதை பயன்படுத்தியிருக்கலாம் சொல்லியும் சொல்லப்படுது. நம்ம மேலே போயிட்டு அதை பற்றி பார்க்கலாம். இங்கிருந்து நம்ம அந்த மலைக்கு மேலே வந்து 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் புத்த துறவிகள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அது நிறைய அந்த இடத்துல விஷயங்கள் இருக்குது. நான் மேலே போயிட்டு அதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேன். மேலே போகலாம் வாங்க. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் மலைக்கு மேலே வந்து ஏறி போகணுங்க. இது முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 1913 தான் இந்த இடத்துல வந்து புத்த துறவிகள் வாழ்ந்திருக்காங்க சொல்லி தொல்லியல் துறை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மேலே நம்ம பார்த்தோன்னா ஒரு 15 புத்த விகாரங்கள் சொல்லுவாங்க, இல்லை புத்த ஸ்தூபங்கள் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மேடை மாதிரி இருக்குங்க, அதை அமைச்சிருக்காங்க. செய்யேறு எனக்கூடிய ஒரு நதிக்கு பக்கத்தில் தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு. நான் மேலே போய்ட்டு தெளிவாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த இடத்த காட்டி முன்னாடி இப்போது வழி எப்படி இருக்குது அதை பற்றி ஸ்டார்ட்டாக நம்ம பார்த்துட்டு போயிடுவாங்க. வந்து ஒரு மலைப்பகுதிங்க, மொத்தமே ஒரு மலைப்பகுதி. புத்த ஸ்தூபங்கள் இங்கே இருக்குது. எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கம்பி அமைச்சிருக்காங்க. தொல்லியல் துறையோட பராமரிப்பில் இருக்குன்னு சொல்லி காட்டேன். தெரியுங்களா? நதியில் இப்போது தண்ணி இல்லை. இது வந்து
ஒரு 1800 வருடங்களுக்கு முன்பு பௌத்த நதின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நதி தெரியுதுங்களா? சுத்தமாக தண்ணி இல்லை. நான் மேலே போய்ட்டு காட்டுறேன். இந்த மலைக்கு மேலே நம்ம மொத்தமே பார்க்கலாங்க. இது மாதிரி பெருசாக ரொம்ப ரவுண்டாக ஒரு தென்னை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேலே அமைச்சிருக்காங்க. இதை தான் புத்த ஸ்தூபி இல்லைனா புத்த விகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்த மடாலய வளாகமாக இந்த இடம் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்த இடம் வந்து புத்த ஒரு மடாலயமாக இருந்திருக்கு. நம்ம மேலே போய்ட்டு இன்னும் பார்க்கலாம். மொத்தம் ஒரு 15 இருக்கிறத சொல்லப்படுது. நிறைய இன்றைக்கி அழிச்சிட்டு இருக்காங்க. புதையல்கள் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய இடத்த வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. மேலே தொடர்ந்து இதுதான் முதல் புத்த ஸ்தூபி. மேலே தொடர்ந்து இன்னும் 14 இருக்குது. அதில் நிறைய சிதலம் அடைஞ்சிருக்கு. மேலேருந்து காட்டுறவங்களுக்கு மொத்தமே ஒரே நேர்கோட்டில் ஒரு வரிசையில் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. எல்லாம் வெயிலுக்கு வந்துட்டோம். மலைகள் பாருங்கள் ரொம்ப வறட்சியாக இருக்குது. இந்த நதியில் சுத்தமாக தண்ணியே இல்லை. சித்தவட்ட கோட்டைக்கு போயிருந்தாங்க. அப்போது தென்னை ஆற்றில் நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப தண்ணி போயிட்டு இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒன்று. இது வந்து 2வது. இதுதான் நம்ம முதல்ல பார்த்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வரிசையாக இருக்குங்க. மேலே போகலாங்க. இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து 4வது. எல்லாம் ஒரே அமைப்பில் தான் இருக்குங்க. இது வந்து 5வது. அளவில் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. இது வந்து 6. இங்கேயே 2 இருக்குது பாருங்கள். இதுதான் உடைச்சிருக்காங்க. உள்ள ஏதாச்சும் புதையல்கள் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் ஒன்று இருந்திருக்கு, முற்றிலுமாக சேதப்படுத்தியிருக்காங்க. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இறுதியாக இருக்கக்கூடியது இவ்வளோ தான். இப்போ நம்ம உயரத்தில் இருக்காங்க. இந்த 15 புத்த ஸ்தூபிகளும் கடந்து நம்ம மேலே வந்திருக்கோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த நதியில் தண்ணி போய்ட்டு இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது பௌத்த மதம் இங்கே செழித்திருந்தனால பௌத்த நதின்னு சொல்லி இந்த நதி வந்து அழைக்கப்பட்டு இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்தூபி, புத்த ஸ்தூபின்னு சொல்லக்கூட இந்த இடத்துல பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே முழுசாக நோண்டி இருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக புதையல்கள் ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல புதையலுக்காக நிறைய வந்து இந்த வரலாற்று சிறப்புகளை வந்து நினைவு சின்னங்கள் வந்து சேதப்படுத்திருக்காங்க. புத்த மதமும் சரி, சமண மதமும் சரிங்க. அது வந்து மக்களுக்கு போதனைகள் செய்யக்கூடிய ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்யும். அவங்க போய் என்ன வச்சுட்டு இருப்பாங்க, என்னத்தை புதைச்சிட்டு போகிறாங்க. வரலாற்றை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா அவர்கள் புதையல் கொண்டு வச்சுட்டு இருப்பார். அவர் செல்வந்தர்களா சில யோசனை வந்திருந்தாலும் இந்த வேலையை செஞ்சிட மாட்டாங்க. இதை விட கிறுக்கணங்க இருக்கானுங்க பாருங்கள். இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல இவங்க பழமையான இந்த வரலாற்று சின்னத்தில் அவர்களை பேரை எழுதி வரலாற்றில் இடம் பெறணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்களா? என்ன கிறுக்குத்தனன்னு தெரியல. இந்த இடத்துல 3ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு காலம் வரை புத்த துறவிகள் வந்து வாழ்ந்திருக்காங்க. நமக்கு வந்து தகவல் கிடைக்குது. எப்படின்னா, யுவான் ஸ்ட்ராங் எனக்கூடிய சைனாவை சேர்ந்த ஒரு இந்தியா முழுவதும் வந்து பயணிச்சிருக்காருங்க. 17 வருடம் வந்து பயணிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய பயண பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இடத்துல 3ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டு இந்த இடத்துல புத்த மடையாளங்கள், புத்த மதம் வந்து செழித்திருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நதியை வந்து பௌத்த நதின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பௌத்த நதியின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் இந்த மாதிரி ஸ்தூபங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கே பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பயணம் செய்த காலகட்டம் 6ஆம் நூற்றாண்டு காலங்க. அதை வச்சு கண்டிப்பாக 3ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் இந்த இடத்துல எங்கள் புத்த மடாலயங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் புத்த ஸ்தூபி இல்லை புத்த விகாரம் சொல்கிறாங்க. பள்ளி போல செயல்பட்டு இருக்கு. இதுதான் இந்த இடத்தோட தகவலுங்க. நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே போல் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம். இந்தியன் டிராவலர் சிஜே உடன். ஹிஸ்டரி நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.